அடுத்து நடைபெறவிருக்கும் நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஸ் கட்சியும் பரிசானும் இணைந்து போட்டியிடுவதற்கு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதை பாஸ் கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் ஒப்புக்கொண்டுள்ளார். இரு கட்சிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சாதகமான முன்னேற்றங்கள் தென்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக நெகிரி செம்பிலான் அரசாங்கத்தை கைப்பற்ற பரிசானுடன் பாஸ் ஒப்பந்தம் செய்து கொண்டாலும் அதன் பின்னர் பெர்சாத்து கட்சியுடன் ஏற்பட்ட உட்கட்சி சிக்கலால் மாநிலத்தை கைப்பற்றும் முயற்சி முறிந்ததாகவும் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் தெரிவித்தார். ஆரம்பத்திலிருந்தே தாங்கள் இணைந்து செயல்பட இடம் இருந்ததாகவும் தேர்தலை எதிர்கொள்வதற்கான கலந்துரையாடல் பரிசான் மற்றும் பாஸ் கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் தெரிவித்தார். கிள்ளான் அலாம் மெகா பகுதிகளில் ஸ்லாங்கூர் மாநில குடிநுழைவுத்துறையினர் மேற்கொண்ட சோதனைகளில் 95 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று காலை 11 மணிக்கு தொடங்கிய சோதனையில் கிள்ளானில் 1143 வெளிநாட்டினரை சோதனையிட்டதாகவும் 73 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டதாகவும், அலாம் மேகாவில் 111 வெளிநாட்டினரை சோதனையிட்டதாகவும் 22 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டதாகவும் ஸ்லாங்கூர் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட அனைத்து வெளிநாட்டினரும் மேலதிக விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை சட்டவிரோதமாக பணிக்கு அமர்த்திய நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்லாங்கூர் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற ஜொகூர் மாநில தேர்தலில் டிஏபி ஆதரவை இழந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை பேரா டிஏபி மறுத்துள்ளது. அதற்கு பதிலாக அதிகாரப்பூர்வ தேர்தல் முடிவுகள் 4 தொகுதிகளை இழந்திருந்தாலும் கட்சிக்கு கிடைத்த மொத்த வாக்குகள் அதிகரித்துள்ளதாக காட்டுகின்றன என்று பேரா டிஏபி தெரிவித்துள்ளது. நேற்று முகநூலில் வெளியிட்ட பதிவில் ஜொகூரில் டிஏபி வைத்திருந்த 10 தொகுதிகளில் கட்சி கூடுதலாக 66,823 வாக்குகளை பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டது. 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநில தேர்தலில் 1,59,769 வாக்குகள் கிடைத்த நிலையில் இம்முறை அந்த எண்ணிக்கை 2,26,592 உயர்ந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 41.8 விழுக்காடு அதிகரிப்பு என்று பேரா டிஏபி விளக்கியது. ஜொகூரில் டிஏபி வாக்காளர்களை இழக்கவில்லை என்றும் மாறாக தங்களுக்கு அதிகமான ஆதரவு கிடைத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. சையத் ஜாடிக் சையத் அப்துல் ரஹ்மான் தொடர்பான 6 ஆண்டு கால சட்ட போராட்டம் இன்று நிறைவுக்கு வந்தது. ஊழல் மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகளில் இருந்து அவரை கூட்டரசு நீதிமன்றம் விடுவித்தது. அரசு தரப்பின் மேல்முறையீட்டை பெரும்பான்மை தீர்ப்பின் மூலம் தள்ளுபடி செய்தது. நீதிபதிகள் ருசிமா கசாலி மற்றும் குவலின் லாரன்ஸ் செக்யூரா ஆகியோர் பெரும்பான்மை தீர்ப்பை வழங்கினர். நீதிபதி அபுபக்கர் ஜைஸ் மட்டும் மாறுபட்ட கருத்தை பதிவு செய்தார். இதன் மூலம் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய விடுதலை தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்று பெரும்பான்மை நீதிபதிகள் தெரிவித்தனர். சையத் சாடிக் மீது பெர்சாத்து இளைஞர் பிரிவின் முன்னாள் உதவி பொருளாளரான ரஃபி ஹக்கீம் ரசாலி மூலம் கட்சியின் 1 மில்லியன் நிதியை கையாட உதவியதாகவும் மேலும் 1,20,000 ரிங்கிட்டை தவறாக பயன்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. அதோடு 2018 ஜூன் 16 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் தலா 50,000 ரிங்கிட் வீதம் சட்டவிரோத வருவாயாக கருதப்பட்ட தொகையை தனது வங்கி கணக்கிலிருந்து ஏஎஸ்பி கணக்கிற்கு மாற்றியதாக 2 பண மோசடி குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டிருந்தன. முன்னதாக உயர்நீதிமன்றம் 4 குற்றச்சாட்டுகளிலும் சையத் சாடிக்கை குற்றவாளி என அறிவித்திருந்தது. பின்னர் மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒருமனதாக அவரை அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவித்தது. அந்த தீர்ப்பையே தற்போது கூட்டரசு நீதிமன்றமும் பெரும்பான்மை தீர்ப்பின் மூலம் உறுதி செய்துள்ளது. ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் பக்காத்தான் அடைந்த தோல்விக்கு பக்காத்தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததுதான் முக்கிய காரணம் என்று டிஏபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் சந்தியாகோ தெரிவித்துள்ளார். ரபிசி தலைமையிலான பெசாமா கட்சி தேர்தலுக்கு 50 நாட்கள் முன்னர் தான் தொடங்கப்பட்டது. குறிப்பாக PKR கட்சியில் இருந்து கணிசமானவர்கள் பெசாமா கட்சியில் இணைந்தாலும் அது தேர்தலை பாதிக்கவில்லை என சார்லஸ் சந்தியாகோ தெரிவித்தார். பக்காத்தானின் வெற்றியை இந்தியர்களும் சீனர்களும் உறுதிப்படுத்தி வந்தனர். ஜொகூர் தேர்தலில் இந்தியர்களும் சீனர்களும் பக்காத்தான் மீது அதிருப்தியில் இருந்ததால் வாக்குகள் சிதறியதாக சார்லஸ் சந்தியாகோ கூறினார்.
அதே சமயத்தில் SPRM முன்னாள் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி மீதான வெளிநாட்டு வர்த்தக ஊழல், இளைஞர்களுக்காக வேலை வாய்ப்புகள், பட்டதாரிகளுக்கான அரசு வேலைகள், சுகாதார பணியாளர்களுக்கான நியமனங்கள் என பல்வேறு துறைகளில் மக்களின் எதிர்பார்ப்பை பக்காத்தான் அரசு நிறைவேற்றவில்லை என்பதை உணர்ந்துள்ளனர் என்றும் சார்லஸ் சந்தியாகோ கூறினார். மந்தமான தேர்தல் அணுகுமுறையால் பக்காத்தான் ஜொகூர் தேர்தலில் தோல்வி அடைந்ததாக சார்லஸ் சந்தியாகோ சுட்டிக்காட்டினார். SRC இன்டர்நேஷனல் வழக்கில் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் சிறை தண்டனையில் இருந்து விடுவிக்கப்பட்டால் பதவி விலகுவதாக உறுதி அளித்த வீடமைப்பு மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ngா கோர் மிங்கை துணை பிரதமர் அஹ்மத் ஜாகிர் ஹமீடி விமர்சித்துள்ளார். அம்னோவும் DAPயும் இப்போது ஒரே அரசாங்கத்தின் அங்கங்களாக உள்ளன என்றும் அவற்றின் தலைவர்கள் ஒவ்வொரு வாரமும் அமைச்சரவை கூட்டங்களின் போது சந்தித்துக் கொள்கிறார்கள் என்றும் DAP துணைத் தலைவர் ngāவிடம் அம்னோ தலைவர் ஜாகிர் நினைவூட்டினார். தனது நண்பர் என்று வர்ணித்த ngāவுடன் இந்த விஷயம் குறித்து தாம் விவாதிப்பதாக ஜாகிர் தெரிவித்தார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலுக்காக பாஸ் கட்சியுடன் தொகுதி பங்கீட்டு ஏற்பாடு ஏதும் இருப்பதாக கூறப்படுவதை பரிசான் நேஷனல் தலைவர் அஹ்மத் ஜாகிர் ஹமீடி மறுத்துள்ளார். இரு கட்சிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஒரு புரிதல் மட்டுமே என்றும் அது ஒரு இறுதி ஒப்பந்தம் அல்ல என்றும் இன்று ஒரு ஹோட்டலில் நடைபெற்ற கிராமப்புற மற்றும் பிராந்திய அபிவிருத்தி அமைச்சின் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் பாஸ் தலைவர்களின் அறிக்கைகளை அதிகமாக நம்ப வேண்டாம் என்றும் அரசியல் நிகழ்வுகளுக்கு ஏற்ப கட்சியின் நிலைப்பாடு மாறக்கூடும் என்றும் பரிசான் நேஷனல் கட்சிக்கு ஜாகிர் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.